ஐயா பாடுபட்டா தன்னாலே வளல் இருக்குது கைமேலே, தேடி வராது முன்னாலே திரும்பி பாரடா பின்னாலேன்னு சொன்னாங்க ஐயா ஒரு கவிஞர். அதாவது உழைப்பு இருந்தாதான் கவலை இல்லாம வாழ முடியும், உழைப்பு இருந்தாதான் நல்ல தூக்கம் வரும், உழைப்பு இருந்தாதான் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும், உழைப்பு இருந்தாதான் வெற்றி கிடைக்கும், உழைப்பு இருந்தாதான் நாளை வரலாற்றையே படைக்க முடியும். உழைப்பு தான் இந்த உலகத்திற்கு அச்சாணியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அத்தகைய கடின உழைப்பு தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் முன்னேற்றிட்டு இருக்கோம். ராஜதர மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலன்னா இல்ல, அது உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான். கஷ்டப்பட்டு உழைச்சவன் ஒரு துண்டை விரிச்சு போட்டு கூட விடிய விடிய தூங்குவான் அருமையா. அவனுக்கு தூக்க மாத்திர தேவையில்லை. நல்ல உழைக்கிறவனுக்கு பாருங்க படுத்தோன்னு தூக்கம் வரும். பணம் 3 எழுத்து, அது 3 எழுத்து, இது 3 எழுத்து. உங்களுக்கு அடுத்தது வைக்க போற ஆப்பும் 3 எழுத்து தான். பணத்தை நம்பி இருக்கிற ஆளுகளுக்கு வைக்க போற ஆப்பு 3. இது எங்க மதுரைக்கார வார்த்தைமா. நீ கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி இப்படி கொண்டு வந்தன்னு தெரியல. ஒரு தாயினுடைய உழைப்பு நல்ல குழந்தையை கொடுக்கும், ஒரு தந்தையினுடைய உழைப்பு அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்க்கும், ஒரு ஆசிரியருடைய உழைப்பு ஒரு நல்ல மாணவனை கொடுக்கும். ஆக ஒரு நாட்டினுடைய தலைவனின் உழைப்பு தான் அந்த நாட்டையே முன்னேற்றும். ஏன் இதை விட பணம் படைத்தவர்கள் தாங்க ஏன் முன்னேற்றுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் பார்க்கணுமே. இப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் மட்டும் என் கையில கிடைச்சாரு, தஞ்சாவூர் கல்வெட்டில் பதுக்கி வச்சு பக்கத்துல உட்கார சொல்லிடுவேன். என்ன தெரியுங்களா? என்ன கண்டுபிடிப்புமா? ஏன் குழந்தைங்க யூஸ் பண்ற ஸ்கூல் ப்ராஜெக்ட் தர்மாகோலையும் செல்லோ டைப்பையும் எடுத்து வைகையாத்து நீரைய அடக்கிடுவாரா. உண்மையில அடுத்த நோபல் பரிசு அவருக்கு தாயா கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு, நானே எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன், இப்படி ஒரு கண்டுபிடிப்பு யாருமே எனக்கு சொல்லலை. அதாவது அவர் மட்டும் செம்பரம்பாக்கம் ஏறி அடைக்கணும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக பரிசு எழுதுகிற அட்டை ஒரு 30 அட்டையை கொண்டு போய் செம்பரம்பாக்கம் ஏரியா வச்சு அடைச்சிருப்பார். சுனாமியை எப்படியா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டால் ஈரோட்லேருந்து கைத்தறி சேலை ஒரு 2000 சேலையை வாங்கி கடலுக்கு பக்கத்தில் கட்டி விட்டா சுனாமியாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம்யா அப்படின்னு இருப்பார். என்ன கண்டுபிடிப்பியா? சே, தமிழனுடைய அறிவு எங்கே இருந்த அறிவை நான் என்னத்தை சொல்ல. ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து பிறந்த குழந்தை பிறந்த மறுநொடியில் தொப்புள் கொடி அறுத்த உடனே அழுக தொடங்கிருதுங்க ஐயா. பசிக்காக அங்கேயே உழைப்பு தொடங்கிருச்சு. ஓரறிவு முதல் 6 அறிவான ஜீவன் அனைத்தும் உழைச்சாதாங்க ஐயா ஊதியம். இந்த எல்லையில நின்று என் நாட்டை காத்து கொண்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கொண்டு இருக்கிறாரே என் ராணுவ வீரர், அவன் இன்னைக்கு கடுமையா உழைக்கலன்னா நாமெல்லாம் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாதுங்க ஐயா. அழகா ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ டிக்கெட்டை புக் பண்ணிட்டு 2 days 3 nights சும்மா சூப்பரா டிராவல் பண்றமே, அந்த ஓட்டுநர் சரியா ஓட்டலைன்னா நம்மளால இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியுமா? நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவரை விட நமக்கெல்லாம் நோயே வரக்கூடாது என்பதற்காக கழிவறை முதல் சாக்கடை வரை இறங்கி சுத்தம் செய்கிறானே என்னுடைய தொழிலாளி, அவனை கும்பிடணுங்கய்யா முதல்ல. அதான் அன்னைக்கே சொன்னாங்க ஒரு பாட்டு அழகா, எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏர்பிடிக்கும் ஆளு, சோத்தில் நாம கைய வச்சா சேத்தில் வைப்பாங்கால, சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு, 4 லீவு போட்டா நாரி போகும் ஊரு, முடி வெட்டும் தொழில் செய்யும் தொழந்தான் இல்லையேல் நமக்கெல்லாம் ஏது அழகு, நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லையேல் வெளுக்குமா உடை அழுக்கு, எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. ஏன் அப்படி இருக்கணுங்க உழைப்புங்கிறது. அழகா சொல்லியிருப்பாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தால் கோல் உயரும், கோல் உயர்ந்தால் தான் ஒரு கோமகன் உயர்வான் அப்படின்னு சொல்லி. அதாவது தாய்ப்பாலை சாப்பிட்டுட்டு அடுத்த நிமிஷம் பசிங்கும் போது நமக்கெல்லாம் சோறு போட்ட வர்க்கம் அந்த உழைப்பாளர், அந்த உழவர் பெருமக்கள். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடி நாதி இல்லாம நெடுஞ்சாலையில் நின்று போராடும் போது 41 நாள் கழிச்சு தான் அவங்க எட்டி பார்த்துருக்காங்க. யாரும் இந்த பணம் படைத்தவர்கள். என்னங்க ஐயா பண்றது?
ஏன் இவங்க கிட்ட எல்லாம் வேர்வைன்னு கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? துர்நாற்ற வாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அழைப்பில்லாமல் வருகின்ற அலைகடல் முத்து எனது உழைப்பாளியின் மாறாத சொத்துன்னு சொன்னாரே. பேசுவர்கள் எல்லாம் தலைவர்கள் கிடையாது. பேசியதை செயலிலும் காட்டி சாதிச்சு தன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அரை நூற்றாண்டிற்கு தலைப்பு செய்தியாக மட்டும் வரலாற்றை படைத்தாரே நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே கடின உழைப்பு தானங்க ஐயா. ஐயா, ஒரு வெள்ளை மாளிகையினுடைய வெளிச்சத்துல ஒரு சிங்கம் கூக்குரலிட்டு பேசிட்டு இருக்கு. 48 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 49வது நிமிஷம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அப்பா ஒரு செருப்பு தொழிலாளி, அவர் செய்த செருப்பு என் காலில் தான் இருப்பது என்பதை மறந்து விடாதீங்கன்னு சொன்னாங்க. எந்த விதமான சலனம் இல்லாமல் அவர் அழகாக சொன்னார், நன்றி, இந்நாட்டு ஜனாதிபதியான இந்த வேளையில் என் அப்பா ஒரு செருப்பு தொழிலாளி என்பதை நினைவூட்டியமைக்கு அப்படின்னு. ரெண்டாவதா சொல்றாரு, என்றோ என் அப்பா தைத்த செருப்பு இன்றும் உன் கால்களை பாதுகாத்து வருகிறனா என் அப்பா எவ்வளோ பெரிய கடின உழைப்பாளியா இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதா சொன்னாரு, அதாவது இப்பொழுது கூட உங்கள் செருப்பில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருந்தால் என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள், எனக்கு இந்த நாட்டை ஆளவும் தெரியும், ஒரு கடின உழைப்பாளியின் முகன் அதை தேய்க்கவும் தெரியும்னு சொல்லி கருப்பெண்ண வெளுப்பெண்ண அனைத்தும் ஒன்றே என்று சொல்லி அன்பின் வழியில அடிமைத்தனத்தை நீக்கினாரே அப்ரஹாம் லிங்கன். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. தன்னுடைய சிறு வயதுல தனக்கு பிடித்தமான இசைக்கருவியை கூட தூக்க முடியாது. இருந்தாலும் பல பல தடைகளை தாண்டி உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு 2 ஆஸ்கர்களை அழகாக வாங்கி முத்தமிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார் ஏஆர் ரகுமான். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. 16 வயசுல இருந்து சதமாக அடித்து 10வது படிக்க முடியாதுன்னு யார சொன்னாங்களோ 10வது பாடத்திட்டத்துல முதல் பாடத்துல தன் வசப்படுத்தினாரே சச்சின் டெண்டுல்கர். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர் என்று தள்ளி வைக்கப்பட்டு உனக்கெல்லாம் படிப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் பிற்காலத்துல அரசியல் சட்டத்தையே உருவாக்கி டாக்டர் அம்பேத்கர். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. ஐயா, போலியோ நோயால் அட்டாக் ஆன குழந்தைய காலில் 4.5 கிலோ வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு. இதை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி வெறும் 450 கிராம்ல அந்த காலை செஞ்சு கொடுத்து நான் கண்டுபிடிக்கலையே இதுதான் மிக சிறந்ததுன்னு சொல்லி மார்தட்டி சொன்னாலே நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா. அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. ஐயா, வெறும் சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்தவர் தன் விரலை சுருட்டி சூப்பர் ஸ்டாராக மாறினாரு. அவர்கிட்ட இருந்துச்சு கடின உழைப்பு. மெட்ராஸ் என்ற பெயரை மாற்ற வேண்டும், தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு ஒட்டுமொத்த தமிழனையும் திரட்டி தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றிவிட்டோம். இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களின் மூலமாக தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றுவிட்டோம் சொன்னாரே நமது அறிஞர் அண்ணா. அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. அதாவது உழைப்பு தாங்க எல்லாத்துக்கும் ஆணி வேறு. அதாவது படுத்து கிடந்தால் பகல் கூட இரவுதான், எழுந்து நட எரிமலையும் வலுகிடுக்கும், உன் சுறுசுறுப்பு என்னும் நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு, உலகமே உன் வசம், வாழ்வதே ஒரு முறை, வாழ்த்த வேண்டும் தலைமுறை, அதற்கு வேண்டும் என் உழைப்பாளர் பெருமக்களின் உங்கள் ஆசி உரை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.